ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்படி நசுக்கி பாருங்கள். நசுக்குன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா நசுங்கணும். கடலைப்பருப்பு கரெக்டாக வெந்திருக்கு. அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், அரை டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால 1 மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை, மீடியமான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள்தூளும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதில் ஒரு புடலங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இதில் கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. புடலங்காய் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், புடலங்காய் நல்லா வெந்திருக்கு. வெந்துருச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இந்த புடலங்காய் நல்லா வெந்துருச்சு, அதனால நான் இப்போது கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.